வணக்கம். இன்னைக்கு நம்ம டேப் ஆன்லைன் படிப்பதுல தினம் ஒரு மதிப்பெண் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டியுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ இன்னைக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் என்னன்னு பார்க்கலாங்களா? ரைட். சோ 2023ல ரோட் இன்ஸ்பெக்டர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் இப்ப பாருங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? அவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் இச்சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படி கொடுத்திருக்காங்க. துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட கிடையாது. ஓகேங்களா? சோ இது தப்பு. அவர் இச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், இதுவும் தப்பு. ஓகேங்களா? ரைட். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் தான் ரைட் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. தற்காலிக தலைவராக முதல் கூட்டத்தில் 1946 டிசம்பர் 9 அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் நடைபெறும். இந்த முதல் கூட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இது ஆக்சுவலா இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் அடிப்படையில் தான் பார்த்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? பிரான்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்து எடுத்திருப்பாங்க. இந்த தற்காலிக தலைவரை பரிந்துரைத்தவர் யாருன்னா கிருபாலினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிருபாலினி தான் இதை பரிந்துரைக்கிறார் அவரை. ஓகே. இந்த முதல் கூட்டத்துல எத்தனை பேர் கலந்துக்குவாங்க அப்படின்னா 211 பேர் கலந்துக்குவாங்க. ஓகேங்களா? 211 பேர் கலந்துக்குவாங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சபையினுடைய துணைத் தலைவர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறது தான் இந்த அரசியல் நிர்ணய சபையுடைய துணைத் தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சபையினுடைய தலைவர் பர்மனன்ட் பிரசிடென்ட் சொல்லுவாங்க. இவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் பாத்தீங்கன்னா பர்மனன்ட் பிரசிடென்டா தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? ரைட். சோ அப்ப ஆப்ஷன் 1 மட்டும் தான் ரைட். இவர் வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக தலைவர் அப்படின்னு சொல்றாங்க.